ஹாய் வணக்கம், நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்துடன் ராஜ்ல இது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாதமா இருக்கிறதுனால உங்களுக்கு மாரியம்மன் தரிசனம் பத்தி ஒரு வீடியோ தான் இது. இந்த பதிவுல நோய் தீர்க்கும் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நோய் தீர்க்கும் மாரியம்மனோட தரிசனம் எங்கெங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். விருதுநகர்ல இருக்கன்குடி மாரியம்மன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் போய் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி லாரி பின்னாடிலாம் எழுதியிருக்கோம். நீங்க ஊர்களுக்கெல்லாம் போகும்போது சவுத் சைட்ல இருக்கன்குடி மாரியம்மன் துணைன்னு எழுதியிருக்கோம். ஸோ விருதுநகர்ல தான் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்கு. ஸோ விருதுநகர்ல இருக்க இருக்கன்குடி மாரியம்மன் சிவாம்சம் கொண்டவள், சிவனோட சேர்ந்து சிவாம்சம் கொண்டவள். அதனால கருவறையில தேவிக்கு முன்னாடி சிங்கத்திற்கு பதிலாக நந்தி வீற்றிருக்கும். நீங்க இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா தெரியல, ரொம்ப வித்தியாசமான பெக்யூலியரான விஷயம் அது. என்னன்னா, எப்பவுமே அம்பாளுக்கு முன்னாடி சிங்கம் தான் இருக்கும் இல்லையா, சிம்மவாகினி. ஆனா விருதுநகர்ல இருக்க இருக்கன்குடி மாரியம்மன் கோவில்ல எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னாக்க சிங்கத்துக்கு பதிலா நந்தி தான் வாகனமா வீற்றிருக்கும். கண்ணோய் உள்ளவர்கள் தேவிக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை எடுத்து கண்களை நல்லா அலம்பி வந்தீங்க அப்படின்னா உங்களோட கண் நோய் நீங்கி நீங்கள் அந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்தது மதுரை சோழவந்தான்ல ஜனகை மாரியம்மன் அம்பாள் இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்க வருவாங்க. பிரசாதமா அந்த தீர்த்தத்தை அருந்தினாங்க அப்படின்னா அந்த நோய் மறைகிறது. ஸோ ரொம்ப விசேஷமான கோவில். அடுத்தது மதுரை எல்லீஸ் நகர்ல தேவி கருமாரியம்மன் போய் பார்க்கலாம். நீங்க அங்க மாரியம்மன் அம்பாள் இருப்பா. அந்த தேவிய நீங்க மனதார வேண்டிட்டீங்க அப்படின்னா நீங்க வேண்ட எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். அந்த கோவிலோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த மதத்தினரும் வரலாம், எல்லா மதத்தினரும் வழிபட்டு செல்லலாம், அருளை பெறலாம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அடுத்தது புதுக்கோட்டை நார்த்தாமலையில பாத்தீங்க அப்படின்னா முத்துமாரியம்மன் இருக்கா. நமக்கு எல்லாருக்கும் திருவருள் புரியறதுக்காக அங்க உட்காந்துருக்கா. அங்க அக்னி காவடி எடுத்தீங்க அப்படின்னா தீராத நோயும் தீர்கிறது. நான் எப்படிப்பட்ட நோயில நீங்க அங்க போனீங்கனாலும் அங்க அக்னி காவடி இருக்கு. அக்னி காவடி யார் எடுத்தாலுமே வேண்டிட்டு அங்க நோயெல்லாம் தீர்ந்துடும். மழலை வரம், குழந்தைகள் இல்லை அப்படின்றவங்களுக்கு மழலை வரமும் வேண்டி அருள்கிறாள் அம்பாள். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கரும்பு தொட்டில் கட்டணும். ஸோ அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கரும்பு தொட்டில் அது எல்லாருமே கட்டுவாங்க. கட்டினா கல்யாண ஆன தம்பதியர்கள்லாம் கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை வரம், அம்பாள் அருள் புரிவாள். ரொம்ப நாள் பிறக்கல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்க அம்பாளை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது நீலகிரி குன்னூர், அங்க பாத்தீங்கன்னா தந்தி மாரியம்மன் அம்பாள் இருக்கா. அங்க அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள். அங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டா பக்தர்கள் உடனே ஓடி போயிட்டு மாரியம்மனிடம் மனமுருகி வேண்டுகிறார்கள். உடனே பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னே தெரியாது, மழை காலமே இல்லைன்னா கூட வேண்டுதல் வச்சா ஒரு பெருமழை அங்க கண்டிப்பா பெய்யறது. அது ரொம்ப பவர்ஃபுல் தெய்வங்க. நீங்க நிறைய பேர் அங்க கண் கூட அதை பார்த்திருக்கவங்களை கேட்டீங்கன்னா தெரியும். ஊட்டியில மகாமாரி மகாகாளி இரு தேவியருக்கும் ஒரே கருவறையில ஒரே சன்னதியில ரெண்டு பேரும் வீற்றிருக்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா காட்டேரியம்மன் சன்னதியில அந்த என்ன சொல்ற பில்லி சூனியம் மாந்திரிகம் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு முடிக்கயிற்று முடி அந்த கயிறு கட்டுறதுக்கு இல்லையா, அந்த தோஷங்கள் அப்புறம் நோய்கள் பில்லி சூனியம் இது எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிவிடும். காட்டேரியம்மனை போய் அங்க வேண்டிண்டாலே நம்மளை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு விலகிவிடும். அடுத்தது நாமக்கல் ராசிபுரத்துல எடுத்துட்டீங்கன்னா நித்திய சுமங்கலி மாரியம்மன் இருக்கா. அவளை நீங்க தரிசிக்கலாம். வருடம் முழுவதும் அம்பிகை எதிர்க்க சிவாம்சமான கம்பம் நடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பெயரே வந்திருக்கு. ஐப்பசி மாதம் புது கம்பம் நடும் பொழுது தயிர் சாதம் நிவேதனம் செய்து அங்கு தயிர் சாதம் பிரசாதம் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. செம கூட்டம் இருக்கும். ஏன்னா தயிர் சாதத்தை பிரசாதமா சாப்பிட்றதுக்கு எல்லாருமே அங்க போவாங்க. காரணம் என்னன்னா, குழந்தை யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க இந்த தயிர் சாதத்தை நைவேத்தியத்தை வாங்கி சாப்பிட்றச்சு அவங்களுக்கு மழலை பேரு கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அடுத்த வருடம் அவங்க வரும் பொழுது அங்க குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தெய்வம். அடுத்தது கோவையில ஆட்சி புரியும் தண்டு மாரியம்மன். ஸோ குடும்ப வளம் நம்ம பெருகிறதுக்கும் தீராத நோய்கள் தீர்றதுக்கு நம்ம தண்டு மாரியம்மனை வேண்டின்றோம்னா நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். சமயபுரம் மாரியம்மன் திருச்சியில கேட்கவே வேண்டாம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி போறவங்களுக்கு எவ்வளவு பவர்ஃபுல் சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு வேண்டுதல் வச்சீங்கன்னா 100% நிறைவேற்றி கொடுத்துருவா. உங்களை திரும்ப 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 கூப்பிட்டுட்டே இருப்பா. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காட். மனதார நினைக்கணும். கண்டிப்பா நீங்க
என்ன சொல்றது, ஸ்ரத்தையா வேண்டிக்கணும். அப்ப சமயபுரம் மாரியம்மனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மாசி மாதம் தன்னோட பக்தர்களுக்காக 28 நாள் பச்சை பட்டினி விரதம். நான் ஒரு வீடியோல இதை சொல்லியிருக்கேன். பச்சை பட்டினி விரதம் எப்படி சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறது, அந்த ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 28 நாள் பச்சை பட்டினி விரதம் அம்பாள் நமக்காக இருக்கா, பக்தர்களுக்காக. தாலி வரம் வேண்டும் பெண்களுக்கு. அவங்களோட தாலியை வந்து நேர்த்திக்கடனா வேண்டிட்டு நிறைய பேர் உண்டியில போடுவாங்க. அவங்களுக்கு அது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க வேண்டிட்டு போடுறச்சு அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அடுத்தது திருச்சி மணப்பாறையில இருக்கிற மாரியம்மன் கோவில்ல யார் யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்க வந்து மஞ்சள் கயிறு அதை வாங்கி அம்பாள் சன்னதியில பின்புறம் இருக்கிற வேப்ப மரத்துல கட்டிட்டு நேர்த்தி கடனை முடிப்பாங்க. அப்படி நடந்தது, அதாவது அந்த மாதிரி கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவங்களுக்கு மனவாழ்வு கிடைக்கும். அடுத்தது கோட்டீஸ்வரி மாரி அப்படின்ற கோட்டை மாரியம்மன். இந்த கோட்டை மாரியம்மன் பாத்தீங்கன்னா சேலத்திலயும் இருக்கு. கோட்டை மாரியம்மன் இருக்காங்க, செவ்வாய்ப்பட்டை மாரியம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறம் காளியம்மன், பெரிய காளியம்மன் சேலத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமான காளியம்மன், ராஜ காளியம்மன் இருக்காங்க. எக்கச்சக்க காளியம்மன் எல்லா ஊர்லயுமே இருக்காங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப அந்த மாரியம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல விழா கோலம் பூண்டு இருக்காங்க. நீங்க போய் வேண்டினீங்கன்னா நோய் நொடியே வராது. நீங்க எல்லா அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று வளமாக வாழலாம். அது ரொம்ப உறுதியான ஒன்று. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சேலத்துல சக்தி அழைப்பு, அந்த சக்தி அழைப்பு பண்றச்ச சேலம், கோயம்புத்தூர், அந்த சேலத்துல இருக்க எல்லா முக்கால்வாசி மாரியம்மன் கோயிலையும் அதை பண்ணுவாங்க. நியர்பை இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சக்தி அழைப்பு உண்டு. அங்க இதை ரொம்ப விமர்சையா பண்றாங்க. ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு தனியா நான் போடுறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கோட்டை மாரியம்மன், கோட்டீஸ்வரி மாரி அப்படின்றதுதான் கோட்டை மாரி. திருப்பூர்ல இருக்கா. கருவறையில அம்மன், இருபுறங்கள்ல லக்ஷ்மி சரஸ்வதி 2 பேரும் அம்மன் போலவே சுயம்புவாக எழுந்தருளிருக்கிறார்கள். இந்த அன்னையிடம் நீங்க பூவாக்கு கேட்டீங்க அப்படின்னா அவ என்ன பூவாக்குல வருதோ அதை பூ போட்டு அதை உத்தரவு வாங்குறது. ஸோ அது என்ன வருதோ அது 100% நடக்கும். இது ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். தேனி மாவட்டத்தை பெரிய குளத்துல வீற்றிருக்கும் கௌமாரியம்மன் விவசாயம் செழிக்கிறதற்காக நல்ல தானியங்கள், காய்கறிகள், அப்புறம் கனிகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வளமா இருக்கிறதுக்காக நம்ம அந்த சுவாமியை வேண்டிட்டோம் அப்படின்னா கௌமாரியம்மன் அருள் புரிகிறாள். அடுத்து கரூர் மகாமாரியம்மன், வழக்கு, வியாபார சிக்கல் எதா இருந்தாலும் நீங்கிறதுக்கு, காணாமல் போன பொருட்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நீங்க கரூர்ல இருக்க மகாமாரியம்மனை வேண்டிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் அருமையா இருப்பா. திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மனை நீங்க பார்த்து பிரார்த்தனை பண்ணி உப்பு, மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொடிமரத்துல கொட்டினீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும். தஞ்சையில இருக்க புன்னை நல்லூர் மாரியம்மன் ரொம்ப விசேஷம். அந்த தங்கப்பட்டு அந்த கவசம் இருக்கு பாருங்க, புன்னை நல்லூர் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி இருப்பா. தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் துல்ஜா மன்னர் மகளோட கண் நோயை தீர்த்தவள். அப்படி பண்ணதுனால அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அம்பாளோட பக்தர் ஆயிட்டாரு. சோ புற்றுருவாய் இருந்த இந்த அம்மனுக்கு யந்திர பிரதிஷ்டை செய்தவர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர். சோ ரொம்ப விசேஷமான கோவில். முடியும் போது போயிட்டு வாங்க. காரைக்குடி முத்துப்பட்டினம் மீனாட்சிபுரத்துல இருக்கிற முத்து மாரியம்மனுக்கு தக்காளி பழத்தை காணிக்கையாக்கி தக்காளி பழச்சாற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அம்பாள் உங்களோட கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுவாள். ஈரோடு பெரிய மாரியம்மன் வெப்ப நோய்களை நீக்குகிறாள். ரொம்ப விசேஷம். வெயில்ல வர எல்லா வித வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், அப்புறம் மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ் எதா இருந்தாலும் அம்மை நோய் கொண்டவர்கள் எல்லாத்தையுமே அம்பாள் குணப்படுத்துகிறாள். கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் ஆலயத்துல மண் சட்டியில, அந்த மண் சட்டி சொல்லுவோம் இல்லையா, அதுல நெருப்பு ஏந்தி பூசாரி வர்றாரு இல்லையா, அது தரிசனம் செஞ்சாலே நீங்க அந்த பூசாரி கையில வந்து அந்த தீச்சட்டி எடுத்துன்னு வரத நீங்க தரிசனம் செஞ்சாலே உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்றது பயங்கரமான நம்பிக்கைங்க. இன்னைக்கும் அது இருக்கு. எல்லாருமே அதை பாக்குறதுக்கு போவாங்க. ஈரோடு கருங்கல் பாளையம் சின்ன மாரியம்மன் மழலை வரம் அருள்பவள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த தலத்துல விபூதி பிரசாதத்தை வாங்கி நம்ம நெற்றியில பூசிட்டு இல்ல தண்ணியில கரைச்சு அதை குடிச்சோம்னா எப்பேற்பட்ட வியாதியும் நீங்கும். இந்த மாதிரி நிறைய மாரியம்மன் சொல்லிட்டே போலாம். எக்கச்சக்கமான ஊர்ல எக்கச்சக்கமான மாரியம்மன் இருக்காங்க. நமக்கு அதுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் இல்லை. அதனால கொஞ்சம் சிலது மட்டும் உங்களுக்கு இந்த ஆடி மாதமா இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye, tata, take care.